இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். அப்படி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம். இது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அந்த பேன்லேயே எண்ணெய் இருக்குது. ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து விடலாம். மசாலாவோடு சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.